அடுத்த நெடும்பலம் விவசாய சங்க முன்னாள் தலைவர் மாசலாமணி பேசுகிறேன். சென்ற ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே 4 நாள் முந்தைய தண்ணி திறந்து ஒருத்தருக்கும் குருவை போட முடியல. எல்லாம் ஆற்றுல ஒழிச்சு வாய்க்காலில் வரல. அதுக்கு முக்கியமான காரணம் குடிமராமத்து பணி. வாய்க்கால் வெட்டலை. டெண்டர் மாவட்ட செயலாளர்கிட்ட அந்தந்த மாவட்ட செயலாளர் டெண்டர் கொடுத்தாங்க. அவங்க வாங்கினாங்க. ஊருக்கு 2 கிலோமீட்டர் கொடுத்துட்டு அவங்க மிச்சத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரியாக வெட்டவே இல்லை. இந்த ஆண்டு தண்ணி திறக்க 2 மாதம் டைம் இருக்குது. மேட்டூரில் தண்ணி இப்போ 53 அடி தான் தண்ணி இருக்குது. இது தண்ணி திறக்கிறதுக்கு 2 மாதம் ஆகிடும். அதனால் காலத்தோட அரசாங்கம் குடிமராமத்து பணியை அந்தந்த பகுதி விவசாயிகள்கிட்ட கொடுத்தா தான் எந்த வாய்க்கால் வெட்டணும், எந்த வாய்க்கால் வெட்டணும், எந்த வாய்க்கால் வடிய மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்தந்த பகுதி விவசாய சங்கத்தை கூப்பிட்டு அந்தந்த விவசாயிகள்கிட்ட ஒப்பிச்சாக்கா இந்த குடிமராமத்து நல்லா செஞ்சு ஊருக்குள்ளே தண்ணி நல்லா பாயும், பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட டெண்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெட்ட மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இதே துறைகளை திமுக அதிமுக மாறி மாறி தவிர தான் நடக்கும். இது உடனடியாக விவசாயிகள்கிட்ட ஒப்பிக்கணும். முதலமைச்சர் தலையிட்டு தனி கவனம் செலுத்தினாக்கா விவசாயிகள் வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.